ஒரு வாடகை வண்டி ஓட்டுநர் 4 மணி நேரத்தில் 200 கிலோமீட்டர் பயணிக்கிறார். வாடகை வண்டியின் வேகம் என்ன? ஏ 50 கிமி மணி, பி 25 கிமி மணி, சி 100 கிமி மணி, டி 200 கிமி மணி. சரியான பதில் ஏ 50 கிமி மணி. 2. சரியான விடை ஏ சோகஸ்மெலி வேகம் என்பது கடந்த தொலைவை எடுத்துக்கொண்ட நேரத்தால் வகுப்பதன் மூலம் கணக்கிடப்படுகிறது. 200 கிமி 4 மணி 50 கிமி மணி. இது சீரான வேகத்தில் பயணிக்கும் ஒரு வாகனத்தின் சராசரி வேகத்தை குறிக்கிறது. மூளையின் எந்த பகுதி பின்மூளையுடன் தொடர்புடையது? ஏ சிறுமூளை செரிபெல்லம், பி ஹைபோதலாமஸ் ஹைபோதலாமஸ், சி முன்மூளை நியூரான்கள் ஃபோர்பிரெயின் நியூரான்ஸ், டி சைட்டான் சைட்டன். சரியான பதில் ஏ சிறுமூளை செரிபெல்லம். 2. சிறுமூளை செரிபெல்லம் பின்மூளையின் ஒரு முக்கிய பகுதியாகும். இது உடலின் சமநிலை மற்றும் தசை இயக்கங்களை ஒருங்கிணைக்கிறது. இது மனித மூளையின் 2வது பெரிய பகுதியாக கருதப்படுகிறது. தூய்மையற்ற தாமிர சல்பேட்டை நிலையான கலக்கலுடன் சூடான நீரில் சேர்ப்பதன் நோக்கம் என்ன? ஏ வடித்தல் மூலம் தாமிர சல்பேட்டை சுத்திகரிக்க, பி தாமிர சல்பேட்டின் தெவிட்டிய கரைசலை உருவாக்க, சி ஒரு வீழ்படிவு வினையை கவனிக்க, டி கரைசலை விரைவாக குளிர்விக்க. சரியான பதில் பி தாமிர சல்பேட்டின் தெவிட்டிய கரைசலை உருவாக்க. 10. சரியான விடை பி சோகஸ்மெலி சூடான நீரில் அதிக அளவு தாமிர சல்பேட்டை சேர்த்து கலக்கும்போது அது தெவிட்டிய கரைசலாக சாச்சுரேட்டட் சொல்யூஷன் மாறுகிறது. இந்த தெவிட்டிய கரைசலை குளிரூட்டும் போதுதான் தூய்மையான படிகங்கள் உருவாகின்றன. எந்த கரைசலில் சைட்டோபிளாசத்தை விட கரைப்பொருட்களின் செறிவு குறைவாகவும் நீரின் செறிவு அதிகமாகவும் உள்ளது? ஏ நடுநிலை, பி குறை செறிவு கரைசல், சி அமிலத்தன்மை, டி மிகை செறிவு கரைசல். சரியான பதில் பி குறை செறிவு கரைசல். 4. சரியான விடை பி சோகஸ்மெலி குறை செறிவு கரைசலில் ஹைப்போடோனிக் செல்லின் உட்புறத்தை விட வெளிப்புறத்தில் நீரின் செறிவு அதிகமாகவும் கரைபொருளின் செறிவு குறைவாகவும் இருக்கும். இதனால் சவ்வோடு பரவல் மூலம் நீர் செல்லிற்குள் நுழைந்து செல் வீக்கமடைகிறது. பென்சோயிக் அமிலங்களின் பொதுவான பயன்பாடு என்ன? ஏ சுத்திகரிப்பு பொருள் கிளீனிங் ஏஜென்ட், பி உணவு பதப்படுத்துதல் ஃபுட் பிரிசர்வேஷன், சி வண்ணப்பூச்சு நீக்குதல் பெயிண்ட் ரிமூவல், டி மின் காப்பு எலக்ட்ரிக்கல் இன்சுலேஷன். சரியான பதில் பி உணவு பதப்படுத்துதல் ஃபுட் பிரிசர்வேஷன். 1. பென்சோயிக் அமிலம் மற்றும் அதன் உப்புகள் பூஞ்சை மற்றும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை தடுப்பதன் மூலம் உணவை பாதுகாக்கின்றன. இது பழச்சாறுகள் மற்றும் ஊறுகாய் போன்ற அமிலத்தன்மை கொண்ட உணவுகளில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. 2. உயிரினங்கள் எந்த முதன்மை உறவின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன? ஏ பரிணாம உறவு, பி உணவு பழக்கம், சி புவியியல் இருப்பிடம், டி இனப்பெருக்க முறைகள். சரியான பதில் ஏ பரிணாம உறவு. 2. நவீன வகைப்பாட்டியல் உயிரினங்களுக்கு இடையேயான பரிணாம தொடர்புகளை அடிப்படையாக கொண்டது. இது கிளாடிஸ்டிக்ஸ் எனப்படுகிறது. பி உணவு பழக்கம் என்பது ஒரு தற்காலிக பண்பு. இது வகைப்பாட்டின் முதன்மை அடிப்படை அல்ல. ஒப்பு அணு நிறை என்பது வேறு எவ்வாறு அறியப்படுகிறது? ஏ மோலார் நிறை மோலார் மாஸ், பி அணு எடை அட்டாமிக் வெயிட், சி மூலக்கூறு எடை மொலெக்யூலர் வெயிட், டி சமான நிறை equivalent மாஸ். சரியான பதில் பி அணு எடை அட்டாமிக் வெயிட். 2. சரியான விடை பி அணு எடை அட்டாமிக் வெயிட். ஒரு தனிமத்தின் சராசரி அணு நிறைக்கும் கார்பன் -12 அணுவின் நிறையில் 1/12 பங்கிற்கும் உள்ள விகிதமே ஒப்பு அணு நிறை ஆகும். இது வேதியியலில் பொதுவாக அணு எடை என்றும் அழைக்கப்படுகிறது. ஒரு அணுவின் நிறையை ஒரு தரநிலையுடன் ஒப்பிடும் கருத்து என்ன? ஏ மூலக்கூறு நிறை மொலெக்யூலர் மாஸ், பி தனி அணு நிறை absolute atomic mass, சி ஒப்பு அணு நிறை relative atomic mass, டி சமான நிறை equivalent mass. சரியான பதில் சி ஒப்பு அணு நிறை relative atomic mass.
ஒரு அணுவின் நிறையை கார்பன் -12 அணுவின் நிறையில் 1 இன் கீழ் 12 பங்கோடு ஒப்பிடுவது ஒப்பு அணு நிறை எனப்படும். இது அணுக்களின் நிறையை எளிதாக கணக்கிட உதவும் ஒரு ஒப்பீட்டு அளவீடு ஆகும். மேல்நோக்கி எறியப்பட்ட ஒரு பொருள் கீழே விழும்போது அதன் திசைவேகத்திற்கு என்ன ஆகிறது? ஏ. அது குறைகிறது. பி. அது நின்றுவிடுகிறது. சி. அது மாறிக்கொண்டே இருக்கிறது. டி. அது நிலையானதாகவே இருக்கிறது. சரியான பதில் சி. அது மாறிக்கொண்டே இருக்கிறது. சரியான விடை சி. சோகஸ்மெலி. ஒரு பொருள் கீழே விழும்போது புவியீர்ப்பு விசையினால் ஏற்படும் முடுக்கம் ஜி காரணமாக அதன் திசைவேகம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கும். எனவே அதன் திசைவேகம் ஒரு நிலையான மதிப்பாக இல்லாமல் மாறிக்கொண்டே இருக்கிறது. எந்த காட்சி குறைபாட்டை குழி லென்ஸ்கள் மூலம் சரி செய்ய முடியும்? ஏ. சிதறல் பார்வை ஆஸ்டிக்மேட்டிசம். பி. தூரப் பார்வை ஹைப்பர்மெட்ரோபியா ஃபார்சைட்டட்னஸ். சி. வெள்ளெழுத்து பிரஸ்பியோபியா. டி. கிட்டப் பார்வை மயோபியா நியர்சைட்டட்னஸ். சரியான பதில் டி. கிட்டப் பார்வை மயோபியா நியர்சைட்டட்னஸ். கிட்டப் பார்வை மயோபியா குறைபாட்டில் பிம்பம் விழித்திரைக்கு முன்பாகவே விழுவதால் அதை சரிசெய்ய ஒளியே விரிவடையச் செய்யும் குழி லென்ஸ்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இது தூரத்தில் உள்ள பொருட்களை தெளிவாக காண உதவுகிறது. வழங்கப்பட்ட வரைபடத்தில் மின்னூட்டப்பட்ட பொருளின் ஒரு முனை எதனுடன் இணைக்கப்பட்டுள்ளது? ஏ. ஒரு நடுநிலை பொருள். பி. மற்றொரு மின்னூட்டப்பட்ட பொருள். சி. ஒரு மின்கலம். டி. பூமி. சரியான பதில் டி. பூமி. 6. சரியான விடை டி. சோகஸ்மெலி. மின்னூட்டப்பட்ட பொருளை பூமியுடன் இணைப்பது புவி தொடுப்பு எர்த்திங் எனப்படும். இது உபரி மின்னூட்டத்தை பாதுகாப்பாக பூமிக்கு மாற்றுகிறது. இது மின்சார அதிர்ச்சியிலிருந்து சாதனங்களையும் மனிதர்களையும் பாதுகாக்க பயன்படுகிறது. ஒரு சட்ட காந்தம் 4 துண்டுகளாக உடைந்தால் ஒவ்வொரு துண்டிற்கும் எத்தனை துருவங்கள் இருக்கும்? ஏ. துருவங்கள் இல்லை நோ போல்ஸ். பி. 4 துருவங்கள் 4 போல்ஸ். சி. ஒரு துருவம் 1 போல். டி. 2 துருவங்கள் 2 போல்ஸ். சரியான பதில் டி. 2 துருவங்கள் 2 போல்ஸ். சரியான விடை ஒரு காந்தத்தை எத்தனை துண்டுகளாக உடைத்தாலும் ஒவ்வொரு துண்டும் ஒரு வட துருவத்தையும் ஒரு தென் துருவத்தையும் கொண்ட முழுமையான காந்தமாகவே செயல்படும். ஒரு பொருளை சூடாக்கும்போது அதன் வெப்பநிலைக்கு என்ன ஆகிறது? ஏ. அது கணிக்க முடியாதபடி ஏற்ற இறக்கமாக இருக்கும். பி. அது குறைகிறது. சி. அது உயர்கிறது. டி. அது நிலையாக இருக்கும். சரியான பதில் சி. அது உயர்கிறது. சரியான விடை ஒரு பொருளை சூடாக்கும்போது அதற்கு வெப்ப ஆற்றல் வழங்கப்படுகிறது. இதனால் அந்த பொருளின் மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றல் அதிகரித்து அதன் வெப்பநிலை உயர்கிறது. மனிதர்களில் எத்தனை ஜோடி மண்டை நரம்புகள் காணப்படுகின்றன? ஏ. 12 ஜோடிகள். பி. 10 ஜோடிகள். சி. 35 ஜோடிகள். டி. 31 ஜோடிகள். சரியான பதில் ஏ. 12 ஜோடிகள். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. மனித மூளையிலிருந்து நேரடியாக புறப்படும் நரம்புகள் மண்டை நரம்புகள் எனப்படும். இவை மொத்தம் 12 ஜோடிகளாக உள்ளன. இவை பார்வை கேட்டல் மற்றும் முக அசைவுகள் போன்ற மிக முக்கியமான உணர்ச்சி மற்றும் இயக்க செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகின்றன. பனிக்கட்டிகள் தண்ணீராக உருகிய பிறகு உருகுவதற்கு முன்பு இருந்த கொள்கலனின் எடையை பற்றி என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. எடை இரட்டிப்பாகிறது. பி. எடை அப்படியே உள்ளது. சி. எடை குறைகிறது. டி. எடை அதிகரிக்கிறது. சரியான பதில் பி. எடை அப்படியே உள்ளது. சரியான விடை பொருண்மை அழியா விதியின்படி ஒரு இயற்பியல் மாற்றத்தின் போது நிறையானது ஆக்கப்படவோ அல்லது அழிக்கப்படவோ முடியாது. எனவே பனிக்கட்டி நீராக மாறினாலும் அதன் மொத்த எடை மாறாமல் அப்படியே இருக்கும். எந்த குழு முதல் நிலத் தாவரங்களை குறிக்கிறது? ஏ. பிரையோஃபைட்டுகள் பிரையோஃபைட்ஸ். பி. ஜிம்னோஸ்பெர்ம் ஜிம்னோஸ்பெர்ம். சி. டெரிடோஃபைட்டுகள் டெரிடோஃபைட்ஸ். டி. ஆஞ்சியோஸ்பெர்ம் ஆஞ்சியோஸ்பெர்ம். சரியான பதில் ஏ. பிரையோஃபைட்டுகள் பிரையோஃபைட்ஸ். 7. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. பிரையோஃபைட்டுகள் நிலத்தில் முதலில் தோன்றிய தாவரங்கள்
இவை வளர நீர் தேவைப்படுவதால் தாவர உலகின் இருவாழ்விகள் என அழைக்கப்படுகின்றன. இவற்றில் வாஸ்குலார் திசுக்கள், சைலம் மற்றும் ஃபுளோயம் காணப்படுவதில்லை. எந்த விலங்குகளுக்கு முழுமையற்ற 4 அறைகள் கொண்ட இதயம் இருப்பதாக அறியப்படுகிறது? ஏ. நீர்நில வாழ்வன ஆம்ஃபிபியன்ஸ். பி. பாலூட்டிகள் மேம்மல்ஸ். சி. ஊர்வன ரெப்டைல்ஸ். டி. மீன்கள் ஃபிஷஸ். சரியான பதில் சி. ஊர்வன ரெப்டைல்ஸ். சரியான விடை முதலைகளைத் தவிர மற்ற ஊர்வனவற்றில் இதயம் 3 அறைகளைக் கொண்டிருந்தாலும் வென்ட்ரிக்கிள் பகுதி அரைகுறையாக பிரிக்கப்பட்டிருப்பதால் இது முழுமையற்ற 4 அறைகள் கொண்ட இதயமாக கருதப்படுகிறது. சாதகமற்ற காலங்களில் நீண்ட தூரம் இடம்பெயரும் விலங்காக குறிப்பிடப்படுவது எது? ஏ. சைபீரிய கொக்கு சைபீரியன் கிரேன். பி. ஆப்பிரிக்க யானை ஆப்பிரிக்கன் எலிஃபண்ட். சி. ஆர்க்டிக் நரி ஆர்க்டிக் ஃபாக்ஸ். டி. வங்காள புலி பெங்கால் டைகர். சரியான பதில் ஏ. சைபீரிய கொக்கு சைபீரியன் கிரேன். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. சைபீரிய கொக்குகள் கடும் குளிர்காலத்தை தவிர்ப்பதற்காக ரஷ்யாவின் சைபீரிய பகுதியிலிருந்து இந்தியா போன்ற வெப்பமண்டல நாடுகளுக்கு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் இடம்பெயர்கின்றன. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?